சுவாமியே சரணமையப்பா. பந்தள நாட்டு மன்னனுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அந்த பந்தள நாட்டு மன்னன் ஒரு நாள் காட்டிலே வேட்டைக்கு செல்லும் பொழுது ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறார். அந்த குழந்தைதான் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தால் இருவருக்கும் 12 வருடங்களாக வளர்க்கிறார். இந்த குழந்தை வந்த நேரம் தனது மனைவிக்கு மற்றொரு குழந்தை ஒன்று பிறந்து விடுகிறது. 12 ஆண்டுகள் கழித்து மடிமுடி சூட்ட வேண்டும், முடி சூட்ட வேண்டும் என்று மன்னர் விரும்புகிறார். அப்பொழுது இந்த ராணி மன்னனிடத்திலே தனது குழந்தைக்குத்தான் முடிசூட்ட வேண்டும் என்று மனதிலே நினைத்து கொண்டு தனக்கு தீராத ஒரு நோய் வந்ததாகவும், இந்த நோய்க்கு காட்டிலே சென்று மணிகண்டனை அனுப்பி புலிப்பால் கொண்டு வந்தால் மட்டுமே அது தீரும் என்று காட்டுக்கு அனுப்பி வைக்கின்றனர். மணிகண்டனும் செல்லுகிறார். புலிப்பாலோடு புலியையும் சேர்த்து அழைத்து வருகிறார். அவர் மனித உருவம் இல்லை, தெய்வத்தினுடைய குழந்தை, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை அல்லவா. சுவாமியே சரணமையப்பா.